பிஜேபி போய் கூட்டணி வச்ச எந்த மாநிலத்தையும் அந்த கட்சி உருப்பிட்டிருக்காங்க. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எலெக்ஷன் கமிஷனை சந்தித்து பேச இருக்கிறார் அப்படிங்கிறது செய்தி. இந்த 4 பேர் மேல நீங்க ஐடி மூலமா ரைடு விடணும், அதுக்காக தான் போயிருக்காரு. ஒருவேளை தனி கட்சிக்கான திட்டத்தோடு போயிருக்கிறாரா? அன்புமணி தனி கட்சி ஆரம்பித்தால் வாழ்த்துவார். அவதான் என்ன சொல்ற, நானா கட்சி விட்டு அவர் நீக்குவேன், நானா முட்டாளா மூடனா மூர்க்கனா என்கிட்ட வந்து அப்பனா என்ன அர்த்தம்? ஒன்றிய அரசில் இருக்கக்கூடிய பலம் இதையெல்லாம் வச்சு ராமதாஸை நசுக்குவதற்கான வேலையை அன்புமணி செய்கிறார். இல்ல, அவன் பண்ண ஃப்ராடை வந்து வெளியில கொண்டு வர்றதுக்கு பார்க்குறான். 2 பேருக்கும் வந்து நீங்க நினைக்கிற மாதிரி இது குடும்ப பிரச்சனை, சொத்து பிரச்சனை, கட்சி பிரச்சனை. யாரு? நான் தான் இருக்கணும், சாவரவில் நான் தான் இருக்கணும். பெரிய பெரிய பத்திரிகையாளர் சொல்றவங்க எல்லாருமே சுசீலாவை பத்தி யாரும் கேட்க மாட்டாங்க. சார், மற்ற கட்சிக்கெல்லாம் பணம் கிடையாது சார். இவன் வந்து மத்திய அமைச்சரோட இருக்கும்போது 2 லட்சம் கோடி சேர்த்துட்டான். அவன் கையில் இருக்குது, உலகம் ஃபுல்லாக அவனுக்கு சொத்து இருக்குது. ஒருத்தனை கேவலப்படுத்தணும்னு நினச்சிட்டா ராமதாஸை மாதிரி எவனும் கேவலப்படுத்த மாட்டான். பண்ணார்ல. இப்போ யார் ஏமாத்துறது பெருசா? இப்போ ராமதாஸை நல்லா ஏமாத்துவானா, அன்புமணி ஏமாத்துவானா? இப்போ இடஒதுக்கீடு சரியில்லை, நான் வந்து இவங்களுக்கு வாங்கி கொடுத்தேன், அவங்களுக்கு வாங்கி கொடுத்தேன்ற. அப்போ ஏன்டா வன்னியனுக்கு வாங்கி கொடுக்கல? தேர்தலில் வந்தாங்க 3 கட்சியிலையும் பணம் வாங்கினாங்க சார். அவனுக்கு ஜகஜால கில்லாடிகள் பணத்துக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவன் என்ன ஒரு ஆளுன்னு அவனை போய் பேசினுக்கிறீங்க. உங்களுக்கு தெரியாதவன்கிட்ட பேசுங்க. அவன் என்ன பண்ணாங்க? அவன் 8ஆம் கிளாஸ் வாத்தியாருங்க, எதுக்கு லாக் இல்லாத பையன். ஏற்கனவே மனசு நொந்து போயிருக்காரு. இத்தனை பேர் செத்து போனதுக்கு பத்தி குரல் கொடுக்கல. 25 பேர் செத்து போனான், அவனுக்கு இல்ல. 6 பேர் 5 பேர் குண்டாசுல போனான், அவனை பத்தி பேசல. இவன் வந்து சொன்னா வேற வேற கதைலாம் பேசுறீங்க. ஸ்பார்க் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேச இருக்கிற அரசியல் ஆளுமை அனைத்திந்திய பாட்டாளி முன்னேற்ற கட்சியினுடைய தலைவர் மற்றும் நிறுவனர் திரு CN ராமமூர்த்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கங்க. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இப்போ அவசரமாக டெல்லி பயணம் செய்திருக்கிறார். குறிப்பாக வந்து எலெக்ஷன் கமிஷனை சந்தித்து பேச இருக்கிறார் அப்படிங்கிறது செய்தி. என்ன பேச இருக்கிறார் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு தான் தெரியும், கொஞ்சம் சொன்னீங்க. அவர் எலெக்ஷன் கமிஷன் பார்க்குறது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்பொழுது வந்து பிஜேபி சொல்கிறத வந்து அவர் செயல்படுத்தக்கூடிய இடத்துல அன்புமணி இருக்கிறார். ஸோ இப்போ நேராக போய் பார்க்குறது அமித்ஷாவை தான் முதல்ல பார்ப்பார். அமித்ஷா வந்து 2வது பார்த்தாலும் அவருடைய அஜெண்டா என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 4 பேர் மேலே நீங்கள் வந்து இடி மூலமாக, நீங்கள் ஐடி மூலமாக ரைடு விடணும், அதுக்காக தான் போயிருக்காரு. இப்போ அதில் முதன்மையானவர் யாருன்னு கேட்டால் ராமதாஸை பற்றி ஒரு சினிமா படம் எடுப்பதற்கு அந்த சேரனை போன்றவர்கள் அவர் டைரக்டர்லாம் போய் எல்லாம் பார்த்தார். அதுக்கு ஃபைனான்சர் யார், அவர் எங்கேருந்து ஃபைனான்ஸ் வாங்குறாருன்னா அவர் கடத்தல் வழக்கில் ஈடுபட்டவர்கிட்டேருந்து வாங்கியிருக்காரு. ஸோ இதை எவிடன்ஸாக எடுத்துன்னு போயிருக்காரு. அடுத்தது சுசீலா கிட்ட எப்படி இந்த பணம் இருக்குது, இவங்க தான் இயக்குறாங்க, அவங்க தான் பிஜேபி கிட்ட நெருங்க விட மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க. 3வது கோக்காமணி. இந்த கோக்காமணி மேலேயும் இந்த மாதிரி நீங்கள் வழக்கு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கோக்காமணி. அடுத்தது வந்து அருள். ஸோ இது ஏன் இதை சொல்கிறேன்னா, இவங்க தான் அவங்க இந்த பண பரிவர்த்தனையில் பெரிய அளவில் வச்சுருக்கிறாங்க. இவங்க எல்லாருக்கும் வந்து குறைந்த அளவில் வட்டிக்கு பணம் கொடுத்து வாங்குகிறாங்க. ஒரு 10-15 மாவட்டங்கள் வந்து சேட்டுகள் மூலமாக பணம் கொடுத்து வாங்குகிறாங்க, லாபாதேவி பண்ணுறாங்க. இது ஊரறிந்த ரகசியம். இதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இப்போ ராமதாஸ் வந்து ஏன் ஒத்து வர மாட்டுறாரு, அன்புமணி சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டுறாரு அப்படின்னா, இவங்க வந்து சுசீலா வந்து சூத்திரதாரி. அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் இத்தனை ஆண்டு காலம் உங்களோட வாழ்ந்து விட்டேன், என்னை வந்து லைம் லைட்டுக்கே கொண்டு வர மாட்டேறீங்க, நான் வரணும். இப்போது 2 நாளைக்கு முன்னாடி அவங்க விஸ்வகர்மா சங்கத்தை கூட்டினாங்க. அவங்க அறக்கட்டளையில் 1000கணக்கான கோடி பணம் இருக்கிறது. அதை வச்சு என்ன பண்ணிட்டாங்க, எல்லாம் செஞ்சு இப்போ கூட ராமதாஸ் அவர்கள் நம்மளோட தான் இருக்கிறாரு, எனக்கு தான் இதுவாக இருக்கிறாரு, துணையாக இருக்கிறாரு. அவர் வந்து நான் கூட போகும்போதெல்லாம் நான் தான் போகிறேன். இப்போ அங்கே கிளம்புறான்னு வச்சுங்க, ராமதாஸ் ஒரு காரில் தனியாக கிளம்புறாலும் ராமதாஸ் வீட்டில் உமாபதி என்றவர் இந்த மைக் எலக்ட்ரீஷியன் இருக்கிறார். இப்போ நீங்கள்லாம் ப்ரெஸ்ஸெல்லாம் பார்க்கும்போது அவர் தான் அட்ஜஸ்ட் பண்ணிலாம் வைப்பார் மைக்கெலாம். அவர் தான் வந்து சுசீலாவுக்கு டிரைவர். சுசீலா வீட்டுக்கு போயிட்டு சுசீலாவிலேருந்து கொண்டு வந்து இங்கே விட்டுடுவார். எங்கே? இந்த துரைமுருகன் வீடுக்கு 4வது வீடு. துரைமுருகன் பாதுகாப்பில் தான் அந்த வீடு இருக்குது, அங்கே கொண்டு வந்து விட்டுடுவார். மளிகை சாமான் மற்றதெல்லாம் வந்து கேஸ் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணிவிடுவா AK மூர்த்தி. இந்த AK மூர்த்தி வந்து இவர் விட்டுட்டு அவர் பஸ்ஸில் போயிடுவார். அந்த உமாபதி திரும்ப கூட்டிட்டு போகும்போது சுரேஷ்ன்றவர் அவர்கிட்ட வேலை செய்ய AK மூர்த்திகிட்ட வேலை செய்ய கொண்டு போய் விடுவார். ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த சுசீலா வீட்டுக்குள்ளே பெண்களை தவிர யாரும் அனுமதி கிடையாது. எழுதி வச்சுங்க.
இன்னொன்று வந்து அது வீடு ஃபுல்லாக கேமரா வச்சுருக்காங்க சுற்றி கித்தி எல்லாம். ராமதாஸ் மட்டும்தான் ஒரே ஒரு ஆண் அங்கே உள்ளே போவார் வெளியே வருவார். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கிற அந்த வீட்டுக்குள்ளே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்றது நான் சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே. ஒரு எம்எல்ஏ வீட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்வீட்டு கடை பக்கத்தில் ஒட்டி இருக்கிற பங்களா தான் உங்களுக்கு இவர் தான் ஏற்பாடு பண்ணி கொடுத்து பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இவங்க வந்து சென்னைக்கு வந்துட்டு போகிறாங்க. நிறைய பேர் கேட்பாங்க. இவர் கூட இந்த சவுக்கு சங்கர் கூட ஒரு கேள்வி எல்லாம் கேட்டுட்டு வரும்போது அவர் ஏதாவது கேட்க போகிறார். அதாவது என்ன சொல்கிறது, விகாரமான கேள்வியா ஏதோ ஒரு மாதிரி இருந்தாலும் இல்லைங்களா, நீங்கள் கேட்கலன்னா நான் இதை கேட்பாருன்னு நினச்சேன். ஆனால் அதை விட்டுட்டார். அந்த இவரை பற்றி கேட்கவே இல்லை. சுசீலாவை பற்றி யாரும் வாய் திறக்கிறதில்ல. பெரிய பெரிய பத்திரிக்கையாளர் சொல்கிறவங்க எல்லாருமே சுசீலாவை பற்றி யாரும் கேட்க மாட்டுறாங்க. ஸோ என்னென்னா அது வந்து தனிப்பட்ட வாழ்க்கையில், பொது வாழ்க்கையில் அவங்களும் இருக்கிறாங்க. அவங்க தான் லாவாதேவி பண்ணுறாங்க, எல்லாருக்கும் பணம் கொடுக்குறாங்க, ஃபைனான்சியர் அவங்க தான். சுசீலா வந்து பேசாத பத்திரிகை ஆசிரியர் யார்? எல்லா பத்திரிகையிலும் பேசுகிறாங்க. ராம்லேருந்து இந்து ஆசிரியர் ராம்லேருந்து நக்கீரன்லேருந்து எல்லா பத்திரிகைகளோடு அவங்க தான் நேராக பேசுகிறாங்க. ஃபோன் போட்டு தொடர்பு கொண்டு இன்றைக்கி அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுக்குறது, பேசுங்க பேட்டி கொடுங்கன்னு சொல்கிறது வரலாம் சுசீலா பண்ணுறாங்க. ஸோ இப்போ சுசீலா தான் அங்கே வந்து எல்லா வேலையும் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த சுசீலாவை இவங்களெல்லாம் அடக்கிறதுக்கு தான் போயிருக்கிறார். இதுதான் உண்மை. ரெண்டாவது வந்து எலெக்ஷன் கமிஷனில் போய் பார்த்தேன். இந்த மாதிரி எனக்கு தான் வந்து எல்லா அதிகாரமும் இருக்குது, நான் தான் பொதுக்குழு கூட்டிருக்கேன், கூட்டத்துக்கெலாம் நிறைய பேர் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை சொல்கிறதுக்கு ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கும் போயிருக்கிறார். அதுதான் இல்லை தனி கட்சி ஆரம்பிச்சுக்கோங்க உங்களுக்கு திறமை இருந்தா அப்படிங்கிற மாதிரி ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அதனால ஒருவேளை தனி கட்சிக்கான திட்டத்தோடு போயிருக்கலாம். அது என்னன்னா தனி கட்சி ஆரம்பித்தால் நான் வாழ்த்துவேன் சொல்கிறார்ல அன்புமணி. தனி கட்சி ஆரம்பித்தால் வாழ்த்துவேன். அவர் தான் என்ன சொல்கிறார், நானா கட்சி விட்டு அவர் நீக்குவேன், நானா முட்டாளா மூடனா மூர்க்கனா என்கிட்ட வந்து அப்போனா என்ன அர்த்தம்? அன்புமணி முட்டாள் மூட. நான் ஏற்கனவே சொல்லுவேன்ல, தத்தி தாண்டவராயன் புலி மூட்டை இந்த மாதிரி பையன் அவனுக்கு என்னென்னா நீ நடத்து, பணம் மட்டும் வச்சுக்கின்னு பண்ண முடியுமா, நீ பண்ணு, நான் தான் ஆசீர்வாதம் பண்ணுறேன்னு சொல்கிறேனே அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ இப்போ வந்து அவர் தனி கட்சி ஆரம்பிக்க போகிறாரா என்றது அடுத்த பிரச்சனையாக இருந்தாலும் வந்து இந்த 4 பேரை உள்ளே தள்ளுறதுக்கான வழி நெருக்கடி கொடுது இடி மூலமாக. அதாவது அமித்ஷா ஒன்றிய அரசில் இருக்கக்கூடிய பலம் இதையெல்லாம் வச்சு ராமதாஸை நசுக்குவதற்கான வேலையை அன்புமணி செய்கிறார். இல்லை, அவன் பண்ண ஃப்ராடை வந்து வெளியில் கொண்டு வர்றதுக்கு பார்க்குறான். சரி, இவரை பற்றி ஃப்ராடெல்லாம் வெளியே வந்துடுச்சு அன்புமணியை பற்றி. அவரோட சொல்கிறார்ல, சௌமியாவும் அன்புமணியும் காலில் விழுந்தாங்க, வலது காலை இதை காலை பிடிச்சிட்டு கெஞ்சுறாங்க, நான் அப்புறம் ஒத்துக்கினேன் அப்படின்லாம் சொல்லிட்டு அடுத்தது என்ன சொன்னார், இன்னொரு காரணம் உங்களுக்கு தெரியும் நான் ஒத்துக்கிறதுக்கு என்னன்னா அது அன்புமணி மேலே இருக்கிற வழக்கு. நான் அப்பயே சொல்லிட்டாங்க. அவர் வந்து நாசுக்கா சொல்கிறாரு 2-3 வழக்கு அன்புமணி மேலே தான் இருக்குது, இவங்க மேலே ஒன்றும் பிரச்சனை யார் பேரில், ராமதாஸ் மேலே ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வழக்கு இருக்குது, இனிமேல்ட்டு போட்டேன். ஸோ இப்போ வந்து அவர் என்ன சொன்னார், அதனால தான் நான் வந்து அந்த இது பிஜேபியோட கூட்டணிக்கே ஒத்துக்கிட்டேன்னு சொல்கிறார். புரியுதுங்களா? ஸோ அப்போ அது உங்களுக்கு காரணம் பத்திரிகையாளர்கிட்டே சொல்கிறாரு, பத்திரிகையாளர் உங்களுக்கு தெரியும்ல அது என்ன காரணம்னு, அதனால தான் நான் ஒத்துக்கிட்டேன், அவனுக்காக தான் ஒத்துக்கிட்டேன்னு சொல்கிறார் கடைசியாக. ஸோ இப்போ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அன்புமணி மேலே இருக்கிறது ஊர் உலகம் அறிஞ்ச கேஸு எல்லாம் இருக்குது, மேலே கத்தி தொங்கிட்டு இருக்குது. இப்போ புதுசாக கத்தியை தொங்க விட்றான், என்னை வந்து பண்ணுறல்ல நீ பார். இப்போ 4 பேருக்கு அவர் சொல்கிறார்ல 4 பேர் இருக்காங்க, இந்த 4 பேர் தான் சூழ்ச்சி செய்கிறாங்க, சூழ்ச்சி செய்கிறவங்க சூத்திரதாரி வந்து சுசீலா. அதை யாரும் வெளியே சொல்ல மாட்டுறாங்க. என்னென்னு வெளியில் கேட்டால் அன்புமணி தீய சக்தி இவருக்கு வரலைன்னா அவங்கெல்லாம் தீய சக்தி. இப்போ கோக்காமணியெல்லாம் இருக்கிற இடம் தெரியாமல் ஓடுறானா இல்லையான்னு பாருங்கள். இப்போ எல்லாம் பேசுகிறாங்கல்ல, ஏங்க இவங்கெல்லாம் ஒரு தனி இதுங்க, இவங்க எல்லாருமே சுசீலாவுக்கு தெரியும், இந்த யாருளுக்கு தெரியாதா? எல்லாருமே அவங்ககிட்ட தான் போகணும். அவங்ககிட்ட போய் அவங்க கொடுக்குற காசை வாங்கி தான் வட்டிக்கு விட்றான். சேலம் மாவட்டங்கள்லாம், சேலம் தருமபுரி இவர் அதே தானே சார். இது பொதுவாக இவங்க குடும்பத்துக்குள்ளே நடக்கிற சண்டை அப்படின்னு தான் நீங்கள் நான் இதுவரையிலும் வெளியில் தெரியுது. நீங்கள் சொல்கிறது பார்க்கும்போது பாஜகவின் அழுத்தத்தில் தான் 2 பேருக்கும் இடையில கருத்து முரண்பாடு சண்டை நடக்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஏங்க அவங்க இப்போ பிஜேபி உங்களுக்கு தெரியும், பிஜேபி போய் கூட்டணி வச்ச எந்த மாநிலத்தையும் அந்த கட்சி உருப்பிட்டுருக்கா? ஸோ பீகாரில் போனீங்க என்ன நடந்தது, மகாராஷ்டிராவில் போனீங்க என்ன நடந்தது, சரி அவங்க எங்கே போனால் கர்நாடகாவில் போனீங்க என்ன நடந்தது, எல்லா இடத்துலையும் அவங்க போவாங்க. பெரிய கட்சிகளை பண்ணும் சார், இது ஒரு சின்ன கட்சி தானே, இதுக்குள்ளே போய் அவங்க குடும்பத்தை, அது ஒரு குடும்ப கட்சி, குடும்பத்தை பிரிக்கணும்னு அவசியம் இருக்கு. குடும்ப கட்சிகள் நீங்கள் என்ன குடும்ப கட்சி, அது என்ன சமூக நீதி கட்சிங்கிறாங்க. இப்போ என்னன்னு கேளுங்க, அதெல்லாம் வந்து பெரிய கட்சி 2-3 பிரிஞ்சுது, இது துண்டாக போயிடுது இல்லை. இப்போ ஆளாளுக்கு ஒரு கட்சி
அதில் இருக்கிறவங்க எல்லாரும் அவன் தான் தோன்றித்தனமான தலைவர்களாக இருக்கிறாங்க. அதில் இருக்கிறவங்க எல்லாரும் அப்படி தானே இருக்கிறாங்க சார். மற்ற கட்சிக்கெலாம் பணம் கிடையாது சார். இவன் வந்து மத்திய அமைச்சரோடு இருக்கும்போது 2 லட்சம் கோடி சேர்த்துட்டான். அவன் கையில் இருக்குது, உலகம் ஃபுல்லாக அவனுக்கு சொத்து இருக்குது. அதனால் வந்து பணம் இருந்தால் 10 செய்யும் இல்லையா, பணம் பாதாள வரம் பாயும் இல்லையா, அதனால தான் அவன் பண்ணுறான். இதே ராமதாஸ் வேறு ஒரு தலைவராக, ஏற்கனவே நாங்கள் நிறைய பேர் இருந்தாங்கல்ல இந்த கட்சி தலைவராக மற்ற நிர்வாகிகளை நீக்கிட்டு இவர் யாரோடும் தொடர்பு கொள்ளக்கூடாது, இவரால் விடுவா மாதிரியா? இப்போ இவர் அன்புமணிக்காக சாஃப்ட் கார்னராக ஒத்து போகிற மாதிரி இல்லை, அமைதியாக இருக்கிற மாதிரி இல்லை. அது வந்து இப்போ பழி வந்து யார் மேலே சொல்கிற, சௌமியா மேலே சொல்கிற மாதிரி. சௌமியா தான் வந்து இது மாதிரிலாம் பண்ணுது. அப்போ வந்து அவர் என்ன சொல்கிறார், அன்புமணி என்னுடைய மனைவி பாரம்பரியமிக்க இதில் கட்சியிலேருந்து வந்தவங்க, அவங்கள வந்து நீ ஆர்வமாக பேச அனுமதிக்க முடியாதுன்னு சொல்கிறார். அது இப்போ தான் சொல்கிறாரு. ஸோ இப்போ வந்து பிரச்சனை எப்படி போகுது, இப்போ அன்புமணி வந்து செலவு பண்ணாட்டாலும் சௌமியா செலவு பண்ணுறதுக்கு தைரியமாக செலவு பண்ணுறாங்க. ஸோ அந்த பொதுச் செயலாளர்லாம் என்ன பண்ணாங்க, இவர் கூட வேலை செஞ்ச 25 ஆண்டு காலம் இருந்த ராமதாஸ் கூட இருந்த அவர் பொதுச் செயலாளர், அவர் வந்து வடிவேல் ராவணன், அவர் வந்து தேனி மாவட்டம் பகுதியை சார்ந்தவர். அவர் தான் சொல்கிறாரு, நீ போயிட்டு வாப்பா, துணிக்கு நீலாம் எடுத்துன்னு வா, நீ வந்து இங்கே வேலை பார்க்கணும் போன உடனே. அவர் அப்படியே போன உடனே அவரை பிடிச்சி மதுரை ஃப்ளைட்டில் ஏற்றி சென்னைக்கு கொண்டு வந்து 7 ஸ்டார் ஹோட்டலில் ஃபாரின் பாட்டில் கொடுத்து மிதக்க விட்டான். இவனும் மிதந்தான், அன்புமணி மிதந்தான் அப்படின்னு. ஸோ அவங்கள குடிக்கார பசங்களுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. அவர் நான் குடிக்கவே மாட்டேன்னாரு. அந்த மாதிரி ஆளை கண்டுபிடிச்சி கொடுத்தா 100 ரூபாய். ஒருத்தனை கேவலப்படுத்தணும்னு நினச்சிட்டா ராமதாஸை மாதிரி எவனும் கேவலப்படுத்த மாட்டான். பண்ணார்ல 25 ஆண்டு காலம் கூட இருந்தவர். அந்த சவுக்கு சங்கர் கேட்கும்போது கூட நான் எல்லாம் போய் பார்த்தேன், அந்த பயிலரங்கம் மேலே அந்த பொதுச் செயலாளர் அறைக்கு. ஆமாப்பா, அந்த ரூமில் வந்து டோர்லாம் இல்லாமல் இருந்தது, நான் ஒழுங்கு பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னேன்னு சொல்கிறார். ஸோ இந்த அளவுக்கு தான் இருக்குது. ஸோ அவங்க வந்து ரேஷன் அரிசி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இப்போ தான் வந்து ராமதாஸ் இவங்க பண்ணுறதை பார்த்துட்டு அவங்களுக்கெல்லாம் ஆட்டுக்கறி உணவு, அறுசுவை உணவோடு அவங்களும் போடுறாங்க. போட்டுக்கிட்டு வேலை நடக்குது. ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா, கட்சியில் என்கிட்ட இருக்கான இப்போ யார் ஏமாத்துறது பெருசாக? இப்போ ராமதாஸை நல்லா ஏமாற்றுவானா, அன்புமணி ஏமாற்றுவானா? அவர் கூட சொல்கிறார்ல சார், ஐயா பெரியவர், அவருக்கு ஒரு பெரிய பெருந்தன்மை இருக்குது. நீங்கள் அவரை அவ்வளோ ரெண்டு பேரையும் ஒரே தட்டில் வச்சு இப்போ சரி நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து 25 பேர் தாலி எடுத்தாங்க, அவங்ககிட்ட போய் கதறான், ஐயா எங்களை காப்பாற்றுங்க, எங்கள் குடும்ப வாழ்வாதாரம் இழந்து நிற்குது, நாங்கள் ஏரி வேலைக்கும் கூலி வேலைக்கும் போகிறோம், நாங்கள் உயிரை தியாகம் பண்ண குடும்பம், எதுவும் இல்லாமல் தாது கடங்குறோம், நடுத்தரு நாராயணான்னு இருக்குது, நீங்கள் உதவி பண்ணணுன்னா என்ன சொல்கிறேன், ஏய் ஏன்டா வரீங்கன்னு சொல்லி துரத்தி அடிச்சானா இல்லையா இதை ராமதாஸ்? அப்போ இவன் வந்து ஒரு ஆளா? சமூக நீதி போராளி இல்லை சார். அவன் என்ன சமூகத்துக்கு கீஷா சமூக நீதி ஏங்க? அவன் வந்து போராடி இது வாங்கினான். அவன் சொல்றான், நான் ஒன்று நான் சொல்லிடுறேங்க, நீங்க சமூக நீதி போராளி, இஸ்லாமியர்களுக்கு நான் தான் வாங்கி கொடுத்த போது டே அவெல்லாம் வந்து சேர்ந்து வந்து வதிப்பான். உனக்கும் இஸ்லாமியர்கள் நீ என்னடா போறான்னு சொல்லு. அதே மாதிரி அருந்ததையருக்கு நான் போறான். அவையாவது பலசி ராமச்சந்திரன் இந்த ஆற்காடு பக்கத்தில் இருக்கிறாரு, அவர் போய் கேட்டு கலைஞர்கிட்ட கேட்டு அவங்களுக்கு கொடுத்தாங்க. ஸோ அதுதான் நடந்ததை தவிர இவர் கீழ்ச்சார் அப்படியே. இப்போ இடஒதுக்கீடு சரியில்லை, நான் வந்து இவங்களுக்கு வாங்கி கொடுத்தேன் அவங்களுக்கு வாங்கி கொடுத்தேன்ற. அப்போ ஏன்டா வன்னியனுக்கு வாங்கி கொடுக்கல? வன்னியனுக்கு இடஒதுக்கீடு போய் என்னைக்காவது 96,000 கிராமங்களுக்கு நடந்தே சென்று ஒவ்வொரு ஊராக மக்களை பார்த்துட்டு வந்த ஒரு தலைவரை நீங்கள் இவ்வளோ அண்டர் எஸ்டிமேட் பண்ணி இழிவுபடுத்தி பேசுகிறீங்க சார். அண்டர் எஸ்டிமேட்ல 96,000 கிராமம் தமிழ்நாட்டில் இருக்குதா இல்லை வேறு மாநிலத்தில் இருக்குது? இன்றைக்கி சொல்லுங்கள். 96,000 கிராமம் நீங்கள் வந்து இதில் போட்டுலாம் பாருங்கள் எவ்வளோ இருக்குது. 15,979 பஞ்சாயத்து இருக்குது. ஒரு 2-3 இது வச்சுனா கூட எவ்வளோ சார் வரும்? நான் தானே சார், நாங்கள் ஒரு 10 பேர் இங்கே வந்து சென்னையில் ஆரம்பித்து இப்படி திருத்தணி, ஆற்காடு, வேலூர் இதிலெல்லாம் தங்கியிருந்து கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம்லாம் தங்கியிருந்து நாங்கள் போயிட்டு இந்த சங்கங்களை வளர்த்து அதை வந்து எங்கே சொல்கிறதுங்க, இந்த சந்தையெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அங்கே போய் பேசுவோம், யாரும் வரமாட்டாங்க. அதில் 2 ஒருத்தரை பிடிச்சின்னா அப்புறம் அந்த ஊருக்கு போய் வன்னிய கிராமங்களை பார்த்து நோட்டீஸை கொடுத்து நீங்களாம் வாங்க, சகோதர சமுதாயத்தையும் கூட்டிட்டு வாங்க, அவங்க வந்து தனியாக பண்ண முடியாது, நம்ம ஊரில் நிறைய இருக்கிறோம், நம்ம விவசாயத்தில் இருக்கிறோம், விவசாயம் சார்ந்த தொழில் உதவி பண்ணுறவங்களாம் யார் சார்? எல்லாரும் முடி வெட்டுறவங்களேருந்து சலவை தொழிலாளிலேருந்து, அதான் சலவை தொழிலாளி, சவர தொழிலாளி, அப்புறம் அதுக்கு பொற்கொல்லர், கருமான், இவங்கெல்லாம் கூட இருந்து உதவி பண்ணுறவங்க. நம்ம ஆதி திராவிட அந்த சமுதாயத்தை சார்ந்தவங்களும் நம்ம கூட இருக்கிறாங்க கழனியில். நாமெல்லாம் கேட்டு அவங்கவுங்களுக்கு வாங்கி தருவோம், சமூக நீதி வாங்கி தருவோம். நீங்கள் தனியாக போனால் கொடுக்க மாட்டாங்க, எங்கள் கூட வாங்க, நாங்கள் உங்களுக்கு வாங்கி தரோம்னு சொல்லிட்டு தானங்க போய் பண்ணுது. இவன் தான் ராமதாசன்னு அறிமுகப்படுத்தின தலைவர் நாங்க. அவன் என்னங்க பையாமன், அவன் சொல்கிறான் 96,000 கிராமன்றான். எவ்வளோ பெரிய தப்பு! அதை வந்து யாராவது கேட்குறாங்களா?
அறிவுபூர்வமாக எவ்வளோ விஷயங்கள் பண்ணுறீங்க. அவ்வளோ இவ்வளோயாங்க ராமதாஸ் எங்கே வரான் போகிறான்றதை நான் தலைப்பாடாக சொல்கிறேன். இதோ இங்கே இருக்குது, எங்கே நம்ம வந்து துரைமுருகன் வீடுன்னா தெரியும், ஏன்னா அவர் பொதுச் செயலாளர் கட்சிக்கு. அது இல்லாமல் அவர் வீட்டுக்கு 4வது வீட்டில் தானே இருக்கிறாங்க, இவங்க தானே பார்த்துக்கிறாங்க. அதை யாரும் கேட்டு யாருன்னே கேட்க மாட்டுறாங்க. அவன் எங்கே போகிறான்னா அங்கே தான் இருக்கிறான், தொலைஞ்சி போகிறான், வந்துட்டு இங்கே இருந்துட்டு தானே போகிற மாதிரி. அதை கூட நீங்கள் கேட்டு போட மாட்டீங்க. இப்போ அருள் வந்து சமீபத்தில் பேட்டி கொடுத்தவர் அவர் சொல்கிறாரு, ஐயாவினுடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லை, எங்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, எங்களுக்கு அச்சுறுத்தல் இருக்குதுன்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி ஒரு பெரிய, அதாவது இந்த மாதிரி த்ரெட்டு கொடுக்குற அளவுக்கு அன்புமணிக்கும் இவர்களுக்கும் இடையில ஒரு பெரிய நெருக்கடி. ராமதாஸ் என்ன சொல்கிறாரு, முதல்ல அன்புமணி பெரிய பொய் புழுகுறான், என் நெஞ்சிலே குத்திட்டான், இதுவரை ஈட்டியால் முன்னாடி குத்திட்டான் பின்னாடி குத்திட்டான் அப்படின்லாம் சொன்னார். எதுக்காக சொன்னார்? அன்புமணி வந்து ராமதாஸ் வந்து பொதுக்குழுவை கூட்டுறாரு. கூட்டும்போது அந்த 108 பேர் 8 மாவட்ட செயலாளர் தான், மீதி பேர் வரல. ராமதாஸும் அந்த அவன் மருமகளும் அன்புமணி என்ன சொல்கிறாங்க, எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி என்ன அடிப்படை உறுப்பினர்லேருந்து நீக்க போகிறாரு, அதனால் நீங்கள் யாரும் போக வேண்டாம்னு சொன்ன உடனே யாரும் போகல. அதுக்குள்ளே ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டாரு, அன்புமணிக்கு லெட்டர் அனுப்பியிருக்கேன் வந்தாலும் அந்த வே அப்படிலாம் சொல்கிறாரு. யாரும் வரலன்னு உடனே என்னன்னு கேட்டோன்னே, எல்லாம் உண்ட மயக்கம் தொண்டனுக்கு உண்டு மாநாடு நடத்திட்டு அவன் வந்து விருந்து போட்டாங்க, துண்ணவெல்லாம் வராமல் போயிட்டாங்க, தள்ளி போயிட்டாங்கன்னு சொன்னார். அப்போ அடுத்த நாள் பேட்டியில் என்ன சொல்கிறாரு, இது மாதிரி வந்து என்னை வந்து கூட்டத்துக்கு கலந்துக்கூடாதுன்னு சொல்லிட்டு 100 பசங்க வரவே இல்லை, என்னை வந்து நெஞ்சில் குத்தி பொய் சொல்கிறான் அன்புமணி, ஈட்டியால் குத்திட்டான், முன்னாலையும் குத்திட்டான் பின்னாலையும், அன்றைக்கே வளர்த்த கடை மாரில் பாஞ்சிடுது, நான் அன்றைக்கி செத்தே போயிட்டேன்னு சொன்னார். ஒன்று. ரெண்டாவது பெரிய பொய் சொல்கிறான்னு சொன்னார். ரெண்டாவது என்ன சொல்கிறாரு, நிறைய 34 அமைப்பு இருக்குது சார், அதில் துணை அமைப்புகள். அதில் ஒரு அமைப்பு வந்து எஸ்ஐஎஸ், அந்த எஸ்ஐஎஸ் அமைப்பை வந்து வெளியில் நடத்துகிறார், மீதியெல்லாம் தோட்டத்திலே நடத்துகிறாரு. இது ஒரு பெரும் கூட்டம் இருந்தால், அதுவும் ட்ரேட் யூனியன் அந்த வந்து தொழிற்சங்க அணி மட்டும் வெளியில் நடத்துகிறார். அதில் வந்து சொல்லும்போது என்ன சொல்கிறாரு அன்புமணி, என்ன சொல்கிறார், அதில் வந்து ரவுடிங்க 6 பேர் அனுப்பியிருப்பாங்க, கொலைவெறி தாக்குதல் நடக்கும், நீங்கள் யாரும் போகாதீங்க அப்படின்னு. உடனே இவருன்னு அப்படியே உந்து அழுகுறாரு, நான் கொலைகாரனா, நான் எப்படி நியாயமானவன், இவன் கொலைகாரன் தான் கொள்ளைக்காரன் தான். அவனுக்கு வந்து என்னாச்சு, அந்த அனுப்புனாங்க, இதை அனுப்பலை. ரெண்டாவது பெரிய பொய் சொன்னான்னு சொல்லிட்டு அன்புமணியை பற்றி ராமதாஸ் தான் சொல்கிறார், வேறு ஆள் சொன்னால் பரவாயில்ல. அது ஆக இதெல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால், அவங்க வந்து முடிஞ்சு போன கதை. இவங்க வந்து எங்கள் வீட்டுக்குள்ளே போகிறாங்க, வீட்டுக்குள்ளே போனோன்னா அந்த வீட்டில் இருக்கிற எல்லோரும் அடித்து துரத்திடுறான், அங்கே வேலை செய்கிறவங்க எல்லாம் போயிடுது. நாய் கூட நடு ரோட்டுக்கு வந்து போகுது, அந்த ரோட்டில் போன உடனே ஒரே கத்து, இவன் வந்து இடம் வந்து வீடு மாதிரி கத்துறான். அவங்க அம்மாவை வந்து வாட்டர் பாட்டிலால் அடிக்கிறான், இவனை எட்டி ஒதிக்கிறான், எல்லா வேலையும் முடியுது. முடிச்சுட்டு வெளியே வரும்போது அங்கே இருக்கிற பணத்தெல்லாம் க்ளீனாக சுத்தம் பண்ணி எடுத்துன்னு வந்துடுறோம். இப்போது 500 கோடி வச்சு அவங்க வந்து தனியாக டிவி ஆரம்பிக்கிறதுக்காக தயார் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த 500 கோடி வந்து இல்லை, இப்போது அதை தான் கேட்குறான், எனக்கு கொடு, நான் வந்து தனியாக வந்து நீ வந்து நாங்கள் ஆரம்பித்த மக்கள் தொலைக்காட்சி யார் வச்சுக்கிறது இப்போ வந்து இவங்க சௌமியா தான் வச்சுட்ருக்காங்க. அது இவரை பற்றி செய்தியே வர்றதில்லை. இன்னொன்றும் சொல்கிறாரு, அது வந்து வெளியில் வந்து போஸ்டர் ஒட்டினாங்க, கரெக்டுங்களா, அந்த போஸ்டரில் வந்து அவன் படம் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நானே கத்தி எடுத்து வந்து கீழ்ச்சேன்னு சொல்கிறாரா, எங்கள் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற. ஸோ அப்போனா அந்த எந்த அளவுக்கு இருந்தால் அதெல்லாம் நடக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து 2 பேருக்கு வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி இது குடும்ப பிரச்சனை, சொத்து பிரச்சனை, கட்சி பிரச்சனை. யார், நான் தான் இருக்கணும், சாவரவரில் நான் தான் இருக்கணும். ஏன் சாவரவரில் நான் தான் இருக்கணும், இவன் செத்து போயிட்டா, இவர் சாதாரண ஆளாக இருந்தால் இது தரமாட்டாங்க. இப்போ இவன் வந்து மத்திய மந்திரி செத்து போயிட்டா அவர் என்ன சார் மரியாதை, அரசு மரியாதை கிடைக்கும் யாருக்கு, அன்புமணிக்கு. நம்ம அப்பஞ்சத்தான் யார் கொடுப்பாங்க, இதில் என்ன இருக்குது, எப்படி கொடுப்பாங்க, ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும்ல, எதுவும் இல்லையே. அதுக்குள்ளே வந்து தான் நான் இருக்கிறவர்களும் நான் தான் தலைவர், நான் தான் பேரம் பேசுவேன். இப்போ கூட கேட்குறாங்கல்ல, அவரெல்லாம் கேட்கும்போது எல்லோரும் பேட்டியில் கேட்கும்போது என்ன சொல்கிறாரு, நான் தான் ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுவேன், நான் தான் ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் கொடுப்பேன் கையெழுத்து போட்டு, நான் தான் ரிட்டர்னிங் ஆஃபீஸருக்கு யார் வேட்பாளர்னு சொல்லுவேன். ஸோ அவங்க தான் நிற்க முடியும், அவங்க தான் இருக்க, போட்டி நான் தான் வாங்குவேன்னு சொல்கிறாரு. வேறு என்ன சார், இது பிரச்சனை பணம் வாங்குவதில் மட்டும்தான் இருக்குது, வேற எந்த பிரச்சனையுமே கிடையாது. என்ன ஒன்றும் இல்லை, அவனுக்கு என்ன இருக்குது, அவனுக்கு வந்து என்னை விட்டு போகக்கூடாது பணம்னு அவன் பார்க்குறான், இவன் வந்து எனக்கு தான் வரணும்னு இவங்க பார்க்குறாங்க. ஏற்கனவே இந்த தேர்தலில் வந்தாங்க 3 கட்சியிலையும் பணம் வாங்கினாங்க சார். அவனுக்கு ஜகஜால கில்லாடிகள் பணத்துக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இல்லை கட்சியில் வந்து கொள்ளைக்காரனையும் இழந்த பழம் விற்கிறவங்க எல்லாம் கொண்டாந்து வச்சுட்டு எங்கள் அப்பா வந்து இது பண்ணிட்டு இருக்காரு, எங்கள் அப்பா ஒரு குழந்தை மாதிரி மாறிட்டாப்புல 5 வருஷத்தில் அப்படின்னு சொல்கிறாப்புல.
என் பையனுக்கு வந்து முதிர்ச்சி இல்லை, அவர் வந்து திறமையற்றவர்னு இவர் சொல்கிறாரு. எது உண்மை? நான் தான் சொல்லிட்டு இருந்தேன் அத்தனை ஆண்டு காலமாக சொன்னால் அவன் புளி மூட்டை புண்ணாக்கு ஒன்றும் இல்லை, 5-3 அடுக்காக இருந்தால் அரியா பொண்ணும் கறி சமைப்பான், அவனுக்கு எல்லா வசதி வாய்ப்புகளும் ஏற்பாடு பண்ணி கொடுத்து ரோட்டில் நல்லா வச்சு 120 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிற கார் கொடுத்தா அவன் போய்க்கினுக்கிறான். அவ்வளோ தானே தவிர அவனுக்கு எதுவும் இல்லையே. இதை சொன்னால் செய்யின்னு ஒரு இறக்க குணத்தோடு சொன்னாலே செய்யறதுக்கு ஆள் இருக்காங்க. இங்கே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அப்படி போய் வழக்கில் அவர் அந்த மாதிரி அவன் தெரியல. அவன் வந்து என்ன சொல்கிறாரு, நான் நல்ல பிள்ளையாக பிறந்ததுலேருந்து அவனை வந்து நல்லா படிக்க வச்சேன், அவனுக்கு நல்ல பதவியெல்லாம் வாங்கி கொடுத்தேன், ஆனால் அவனுக்கு குறைந்தபட்ச அளவு கூட பண்பாடு நல்ல குணம் எதுவும் சொல்லித்தரல, நான் வளர்க்கலை, குணம் இல்லாமல் இருக்கிறான்னு ராமதாஸ் சொல்கிறாரு. இதை இப்படி பாருங்கள். அவன் வந்து என்ன சொல்கிறான், கொள்ளக்காரனுக்கெல்லாம் வந்து சீட்டு கொடுக்குறாரு, இழந்த பழம் விற்கிறவங்கலாம் கொடுக்குறாரு. எல்லோரும் ஏங்க பாட்டாளின்னா யாருங்க? வேலை செஞ்சு வீட்டுக்கும் நாட்டுக்கும் வேலை செஞ்சு ரத்தத்தை வேர்வையாக்கி உடைக்கிறவங்க பாட்டாளி. அதில் பாட்டாளி யார் வந்தால் என்ன? இதில் ஏற்கனவே கட்சி பொறுப்பில் இருந்தவங்களாம் யார்? பெரிய பணக்காரனாக இருந்தாங்க. இப்போ வந்து திலகவதி அந்த அவங்க பேர் என்னங்க, திலகபாமா, அவங்க வசதியானவங்களாக இருக்கிறாங்க. பொதுச் செயலாளர் ஒன்றுமே இல்லைல்ல, அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு அல்லல் வர்றவரில்ல. அவருக்கு சாம்பார் சாதம் போட்டு ரேஷன் அரிசியில் தானே சோறு போட்டிருந்தீங்க. அங்கே வந்தால் கூட அவருக்கு சம்பளம் எவ்வளோங்க, 5000 ரூபாய் ஒரு மாதத்துக்கு. இதுக்கு இவர் எல்லாம் கஷ்டம். அதுவே 6 மாதம் 1 வருஷம் சம்பளம்லாம் கொடுக்கல, அவரும் புலம்பி தீத்தார்ல. ஸோ இந்த மாதிரி இருக்குது பாட்டாளி தானே அது. எல்லாரும் வந்து எந்த சமுதாயத்தில் பாட்டாளி இல்லை. அப்போ எல்லாருக்குமான கட்சி நாங்கள் இருக்கும்போது அப்படி தான் நாங்கள் சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு துவைக்க வச்சோம். இப்போ வந்து இது வந்து ரவுடி, நான் தான் சொன்னேன்ல, ரவுடி ராமதாஸ், இவன் வந்து கேடி, நோன் டக்காயிட்டு திருட்டு பையன், இவன் வந்து ரவுடி பையன் யாரை கூப்பிட்டு வைப்பான், அப்போ ரவுடிங்களுக்கு கொடுக்குறான். அதில் என்ன தப்பு இருக்குது? இது உண்மை தானே. உண்மையை வந்து அவங்க வெட்ட வெளிச்சமாக்குறாங்க. இல்லை ஐயா வந்து அன்புமணிக்கு சீட் வேணும், இடம் வேணும்னு கேட்ட உடனே எந்த ஒரு மறுப்பும் இல்லாமல் உடனேயே ஒத்துக்கொண்டவர் ஜி.கே. மணி. அதாவது ஒரு ஹெசிடேஷன் கிடையாது அப்படின்னு சொல்லி அருண். அவன் என்ன பையங்க, அவனை நான் தாங்க 1990 இதழ் பண்ணி விட்டேங்க. அவன் வந்து எந்த ஜெயிலுக்கும் போகலங்க. நான் சொல்றதை கேளுங்க. அவன் என்ன ஒரு ஆளுன்னு அவனை போய் பேசினுக்கிறீங்க. உங்களுக்கு தெரியாதவன்கிட்ட பேசுங்க. அவன் என்ன பண்ணான், அவன் 8ஆம் கிளாஸ் வாத்தியாருங்க, எதுக்கும் லாக் இல்லாத பையன். அவன் வந்து ஒரு நாள் சாலை மறியல், ஒரு நாள் ரயில் நிறுத்த போராட்டம், 7 நாள் சாலை மறியல் போராட்டத்தை கலந்து ஜெயிலுக்கு போனவனா? ஒன்றும் இல்லைங்க. அவன் அந்த ஊரில் இருந்தால் 8ஆம் கிளாஸ் நாங்களும் வரும்போது சமுதாயம் இன்னும் வந்த உடனே அவனை வந்து ஏங்க அந்த பையனை நான் போட்டேன்னா நான் மூத்த தலைவரை, இவனுக்கு என்னங்க இருக்குது இன்னைக்கு? எதுங்க இவனுக்கு 25,000 கோடி சொத்து? அவனை வந்து நான் ஏற்கனவே மனசு நொந்து போயிருக்காரு. இத்தனை பேர் செத்து போனதுக்கு பற்றி குரல் கொடுக்கல. 25 பேர் செத்து போனான், அவனுக்கு இல்லை. 6 பேர் 5 பேர் குண்டாசில் போனான், அவனை பற்றி பேசலை. இவன் வந்து சொன்னான்னா வேற கதைலாம் பேசுகிறீங்க. இதை நான் முடிச்சிடறேன். அவன் வந்து என்ன பண்ண, நான் போட்ட ஆள் தானேங்க. அவன் எதில் போட்ட? முதல்ல 5 பெண்ணகர ஒன்றியத்தில் 5 அமைப்பாளரில் ஒரு அமைப்பாளர். அப்புறம் என்னாச்சு, 1991 95 வரலாம் அவன் என்ன பொறுப்பில் இருந்த மாதிரி தெரியுங்களா? தொண்டரணி, மாநில தொண்டரணி தலைவர் அவர், தொண்டரணி செயலாளர் என்எம் கருணாநிதி. 95 வரலாம் அது தாங்க. அதுக்கப்புறம் தாங்க அவனுக்கு வந்து அந்த இதில் நிற்கும் போது சீட்டு கிடச்சி அந்த தீரனை வந்து ஒழிச்சு கட்டினாங்கல்ல, அதுக்கப்புறம் ஒரு வந்ததுலேருந்து இருக்கிறார். அவரே சொல்லுவானே, நான் வந்து ராமதாஸ் ஒரு தலைவரை போடும்போது, ஐயா அவர்களுடைய செருப்பு இருக்குது இல்லையா, அந்த செருப்புலே இருக்கின்ற தூசு இருக்குது இல்லையா, அந்த தூசுக்கு கூட சமமும் இல்லாத என்னை எல்லாம் ஒரு 8ஆம் கிளாஸ் படித்த ஒரு சாதாரண ஆளெல்லாம் இவ்வளோ ஒன்றும் பண்ணார் அவனுக்கு அவன் சொல்கிறான். அதனால் அங்கே அப்படி இருக்கிற மாதிரி அதில் என்ன இது இருக்குது? நீங்கள் ஏதாவது செஞ்சுருக்கிறீங்களா? இப்போ என்ன நான்லாம் வழக்கு போடும்போது கேட்குறாங்க, ஏன் நீங்களாம் வழக்கு போடல, சிஎன்ஆர் வழக்கு போட்டு இதெல்லாம் 5% கேட்குறாரு, அதுன்னா அவர் நம்ம சொந்தக்காரர் அப்படின்னு அவன் பேட்டியெல்லாம் கொடுத்தான். ஸோ அவன் ஏன் சொந்தக்காரனா? சரி, சமுதாயம்னா ஓகே. ஸோ இந்த மாதிரி பொய்யை புளிவிட்டு, சார் இவங்களாம் ஃபாரின் போகும்போது என்னென்ன தப்பு பண்ணாங்க நான் பேசணும்னு வச்சுங்க, தூக்கில் தான் தொங்கணும். எல்லாம் எவிடன்ஸ் வச்சுருக்கிறேன். எல்லாத்தையும் பற்றி ராமதாஸ் என்ன பண்ணால் இவன் என்ன பண்ணலாம் எங்களுக்கு தெரியும். சார் இவனுக்கு வந்து இப்படிப்பட்ட அப்படிப்பட்ட ஆள் இல்லை சார். இந்த ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு துரோகம் பண்ணுறதுக்கு வரவன் என்ன வந்திருக்காங்க.